இஎஃப்யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப்யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எல்லாரும் வலைக்கும் சலாம் சொல்லுங்க. When Assalamu alaikum you say, the seeds of love in the hearts you lay. எப்பொழுது உன்னுடைய சகோதரனுக்கு சலாமை சொல்லுகிறாயோ அப்பொழுது அவனுடைய இதயத்திலே அன்பு என்ற விதையை விதைத்து விட்டாய் என்று நபி மொழியினுடைய கருத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லப்பட்டால் பதில் சலாம் சொல்ல வேண்டும். நஹ்மதுஹு வ நுஸல்லி மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வானத்து தாரகைகள் நட்சத்திரங்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபா பெருமக்கள் மீதிலும் மற்றும் எல்லா நல்லடியார்கள் மீதும் இறை அன்பு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பள்ளப்பட்டி சந்தப்பேட்டை தெரு குரூப்ஸ் நண்பர்கள் நடத்தக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவை வரவேற்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத் தலைவர், நகராட்சியினுடைய துணைத் தலைவர் தோட்டம் அல்ஹாஜ் டி.எம். பஷீர் அஹ்மது ஹாஜியார் அவர்களே, இந்த விழாவிலே இனிமையான முறையிலே கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசலினுடைய துணை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது யூனுஸ் மக்தூமி ஹத்தீப் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி முஹம்மத் இர்ஷாத் ரஹீமி ஹசரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய தலைவர் ஹாஜி ஆர்டிஎன் தோட்டம் டி.எம். சாதிக் அலி அண்ணன் அவர்களே, குர்ஆன் ஷரீஃபை பரிசளிப்பதற்காக இருக்கின்ற குரூப்ஸ் நண்பர்களே, 40 ஆண்டு காலமாக ஒரே பள்ளிவாசலில் இமாமாக பணியாற்றி, அது பெரிய கின்னஸ் சாதனை, சாதாரணமாக முடியாது. ஒரு வேலை பார்த்தா ஒரு ஆளுக்கு பதில் சொல்லணும். ஆனால் பள்ளிவாசலில் வேலை பார்க்கிற பொழுது பலரும் பலவிதமாகவெல்லாம் பேசுவார்கள், பல விமர்சனங்கள். எல்லாவற்றையும் தாங்கி எல்லோரிடத்திலும் நட்போடு, தோழமையோடு, சகோதரத்தோடு அரவணைத்து அன்பாக பழகி தங்களில் ஒருவராக இருந்து இமாமாக இருந்து சேவையாற்றி இருக்கின்ற, சாதனை படைத்திருக்கின்ற ஹபீப் நகர் பள்ளிவாசலினுடைய இமாம், ஹசனாத்துல் ஜாரியா ஹபீப் நகர் பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி அப்துல் காதிர் ஜெயிலானி ஃபைசி ஹசரத் அவர்களுக்கு இவ்விழாவிலே பாராட்டும் பரிசும் வழங்கப்படுகிறது என்பது நமுடைய நெஞ்சிலே தேன்வார்க்கும் நிகழ்ச்சியாக, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஏற்கனவே இமாம் ஹஜ்ரத் அவர்கள் துஆ செய்ததை போல பாராட்டு பெறக்கூடிய அந்த ஹஜ்ரத் அவர்களுக்கு சரீர சுகத்தையும் நீடித்த ஆயுளையும் பொருளாதாரத்திலே இன்னும் பரக்கத்தையும் கொடுத்து நீண்ட காலம் அவர்கள் சேவையாற்ற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். உங்களுடைய அன்பும் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு என்றென்றும் இருக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையையும் தர வேண்டும் என்று அவர்களுக்காக துஆ செய்து நன்றியுரையாற்ற இருக்கின்ற எனது அருமை நண்பர் சகோதரர்
பாசத்திற்குரிய அல் மஸ்ஜித் நூர் பஸ் ஸ்டாண்டு பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலானா அல் ஹாஃபித் முஹம்மது யூசுப் தாவூதி ஹஸ்ரத் அவர்களே, இன்னும் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று இளைஞர்கள் எங்கு பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் டான்ஸு குத்தாட்டம் ஒரு மாதிரியா சைக்கோவா லூசு அரலூசு பைத்தியம் மெண்டலு இப்படியெல்லாம் மற்றவர்கள் விமர்சனம் செய்கிற அளவிற்கு மற்றவர்களுடைய இதயங்களை காயப்படுத்தி கொண்டு மோசமாக வழிகட்டு தரிகட்டு நடக்கக்கூடிய மோசமான இந்த காலத்தில் பள்ளப்பட்டி ஆனால் நம்முடைய பாக்குருஸ் நண்பர்கள் இளைஞர்கள் மார்க்கத்தோடு தீனோடு ஷரியத்தோடு தொடர்பான இந்த காரியங்களை செய்ய வேண்டும். மார்க்கத்திற்கு முரணாக மற்றவர்களைப் போல அனாவசியமாக ஆடம்பரமாக ஆபாசமாக அந்த மாதிரியெல்லாம் காரியங்களை செய்துவிடக்கூடாது. மற்ற இளைஞர்களும் வழிபெற வேண்டும், நம்மை ரோல் மாடலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாக் குரூப்ஸ் நண்பர்கள் இது மாதிரியான மார்க்க நிகழ்ச்சியை நடத்துவது மெத்த மகிழ்ச்சியான விஷயம். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இன்னும் அதிகமான சமூக சேவைகளை இந்த பாக் குரூப்ஸ் நண்பர்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆஷூரா என்று சொல்வார்கள். ஆஷூரா என்றால் 10ஆம் நாள் என்றுதான் அர்த்தம். அஷர என்றால் அரபியிலே 10, முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா நாள். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்டல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியை படைத்த அந்த நாளிலேயே அல்லாஹ் 12 மாதங்கள் என்பதை ஏற்படுத்தி விட்டார். இந்த 12 மாதங்கள் என்பது இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதல்ல. ஜனவரி, பிப்ரவரி, ஜிஎஸ்டி வரி, அந்த வரி இந்த வரி என்று சொல்லுகிறார்களே, அது மாதிரி இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதல்ல 12 மாதங்கள் என்பது. இன்று நம்முடைய சமுதாயத்தினரிடத்திலே ஆங்கில மாதங்களை கேட்டால் பெயரை சொல்லிவிடுகிறார்கள். சிலர் தமிழ் மாதங்களை சித்திரை வைகாசி என்றும் கூட சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்றால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியல. சிலர் அந்த மாசம் இது இந்த இடத்துல கந்தூரி மாசம், இங்க கந்தூரி மாசம் அப்படின்னு சொல்லி கந்தூரிகளை ஞாபகம் வைத்து மாதங்களை ஞாபகப்படுத்துகிறார். ஒருத்தர் விளையாட்டா சொன்னார், இது இந்த இடத்துல கந்தூரி நடக்கிற மாசம். ஒவ்வொன்றா பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஒரு பெண்மணி. கடைசியில ஒரு மாதத்துக்கு எப்படி பேர் சொன்னாங்கன்னா எடவுட்ட பொறை அப்படின்னாங்க. எடவுட்ட பொறையா அப்படின்னு கேட்டா அந்த மாசம் கந்தூரி இல்லையாம். அந்த மாதிரி சிலர் அப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர முஹர்ரம், சஃபர், துல்காய்தா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜபு, ஷஅபான், ரமதான், ஷவ்வால் அப்படி என்று நம்ம இஸ்லாமிய பெயர்களை, மாதங்களினுடைய பெயர்களை இன்று நம்முடைய சமுதாயம் மறந்திருக்கிற. ஞாபகப்படுத்தும். பெண்கள்கிட்ட பிற கணக்கு தெரியணும், இஸ்லாமிய மாதங்களுடைய பெயர்கள் தெரியணும். நம்முடைய வருங்கால சந்ததிகள், குழந்தைகள் சொல்ல வேண்டும். ஆக முஹர்ரம் என்பது அல்லாஹ் படைத்த மாதங்களில் 12 மாதங்களில் 4 மாதம் சங்கையான மாதம். அது என்ன 4 மாதம்? போர் ஹராமாக்கப்பட்ட 4 மாதங்கள். துல்காய்தா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களிலும்
போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறார். இது சங்கையான மாதங்கள். அப்படிப்பட்ட சங்கையான மாதத்தில் ஒரு மாதம் தான் முஹர்ரம் மாதம். அதிலே ஆஷூரா 10ஆம் நாள். இன்று என்ன விசேஷம்? ஆஷூரா நாள் அன்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். குனியத்து தாலிபின் என்ற கிதாபிலே முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எழுதிய அந்த கிதாபிலே வைத்திருக்கிறார்கள். இந்த ஆஷூரா மாதத்திலே அல்லாஹ் என்னென்ன அற்புதங்களை செய்தான். ஆஷூரா தினத்திலே நபிமார்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்தது என்பதை அவர்கள் விவரிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூரா நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனியை உண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பூமிக்கு இறக்கி விட்டான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷூரா நாள். இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் தஆலா வெள்ள பிரளயத்திலே அழித்து நூஹ் நபியையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் கப்பலிலே காப்பாற்றினானே, அந்த கப்பல் கரை சேர்ந்த நாள் இந்த ஆஷூரா நாள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்தஸ்தான் வரஃபஅனாஹு மக்கானன் அலிய்யா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறார், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எதிரிகளால் போடப்பட்டார்களே, பீக்னிஸ் பறவையை போல அவர்கள் எழுந்து வந்தார்களே, எந்த விதமான சேதமும் இன்றி, எந்த விதமான தீண்டுதலும் இன்றி வந்தார்களே. எப்படி அல்லாஹ் காப்பாற்றினான். இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றியது இந்த ஆஷூரா நாள் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே மாற்றிக்கொண்டார்கள். அந்த மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் யூனுஸ் நபியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தது இந்த ஆஷூரா நாள் தான். சுலைமான் நபி அவர்கள்தான் உலகத்தை ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்களில் ஒருவர். இந்த உலகத்தை 4 பேர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 2 பேர், மற்றவர்கள் 2 பேர். முஸ்லிம்களில் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்கந்தர் பாதஷா, துல்கர்னைன். இந்த 2 பேரும் உலகத்தை அந்த காலத்திலே இருந்து உலகத்தை ஆட்சி செய்தவர்கள். இறை மறுப்பாளர்களிலே உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் நம்ரூது, புக்த்நஸர், 2 மாற்று அரசர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார். அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில காலம் ஆட்சி பறிபோனது. அந்த ஆட்சி திரும்ப மீண்டும் கிடைத்தது. அல்லாஹ் கொடுத்தது இந்த ஆஷூரா தினத்தில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அவனையும் அவனுடைய படையையும் செங்கடலிலே நைல் நதியிலே மூழ்கடித்தான். மூசா நபியை காப்பாற்றினான். அந்த மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாள், வெற்றி கிடைத்த நாள் இந்த ஆஷூரா நாள். ஈசா நபி வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் இந்த ஆஷூரா நாள். யூசுப் நபி சிறுவயதாக இருக்கிற பொழுது அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே போட்டார்களே, அடிபடாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காப்பாற்றினார்களே, அவர்கள் கிணற்றில் இருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த நாள் ஆஷூரா நாள். இப்படி நிறைய அற்புதங்களை இந்த நாளிலே நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். 10 வகையான நபிமார்களுக்கு 10 விதமான அற்புதங்கள் இந்த ஆஷூரா தினத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அப்படியானால் இந்த ஆஷூரா நாள் எவ்வளவு கண்ணியமான, சிறப்பான, உன்னதமான நாள்.
அல்லாஹ் இந்த நாளை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் சொன்ன இந்த நபிமார்களினுடைய வரிசையிலே 4 நபிமார்கள் குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. 4 நபிமார்களுடைய வரலாற்றை உதாரணத்திற்காக நாம் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தவறு செய்தார்கள்? கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டான். அவர்கள் சாப்பிட்டார்கள். சொர்க்கத்திலிருந்து வெளியேறினார்கள். பூமிக்கு வந்தார்கள். பூமிக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத். அல்லாஹ் அவர்களுடைய இதயத்திலே எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறான், இதயத்திலே போடுகிறான். அவர்களும் அவர்களுடைய மனைவியும் கேட்ட துவா நாம் எல்லாம் ஓதுகிறோம். பொருள் உணர்ந்து விவரம் அறிந்து அந்த துவாவை ஓத வேண்டும். ஆத நபி கேட்ட துவா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். அநியாயம் என்றால் அடுத்தவருக்கு செய்வதுதான், அதுவில்லை. நாம் பாவம் செய்து நம்முடைய நஃப்ஸுக்கே நமக்கு நாமே அநியாயம் செய்வது. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷூரா. சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நம்முடைய வாழ்விலே எவ்வளவு பாவங்கள் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்தில் இருந்து பாவங்கள் வெளிப்பட்டு விடுகிறார். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் இந்த நாளிலே. யா அல்லாஹ், ஆதம் நபி தௌபா செய்தார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று துஆ ஓதி அவர்கள் தௌபா செய்தார்கள். நாங்களும் அந்த துஆவை சொல்லி உன்னிடத்திலே தௌபா கேட்கிறோம். ஆதம் நபியினுடைய பாவங்களை மன்னித்த யா ரப்பி, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். தன்னுடைய கூட்டம் அநியாயம் செய்கிறது, அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அழிக்கவில்லை. அந்த கூட்டத்தின் மீது கோபம் ஏற்பட்டு அவர்கள் கடலுக்கு போனார்கள். கப்பலிலே செல்கிற பொழுது அதிகமான கனமாகிவிட்டது, கப்பல் கவிழ்ந்து விடும் என்று சொன்ன காரணத்தால் யாராவது ஒரு ஆள் இறங்கணும் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள வச்சு சொல்லுகிறார்கள். அப்பொழுது சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததிலே, இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி ஃபஸாகம ஃபகான மினல் முதுஹதீன், சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததிலே யூனுஸ் நபி பேர் வந்தது. அவர்கள் கடலிலே குதித்தார்கள். மீன் அவர்களை விழுங்கி விட்டார். குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறார், எப்படி வெளியே வந்தார்கள்? மீன் வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள்? ஃபனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அவர்கள் இருள்களிலே, இருட்டுக்குள்ளே இருந்து துஆ செய்தார். ஒரு இருள் அல்ல, ظுலுமாத், இருள்களிலே இருந்து துஆ செய்தார். என்ன இருள்கள்? இரவினுடைய இருட்டு, கடலினுடைய இருட்டு, மீன் வயிறு என்று ஒரு இருள். ஆக இந்த 3 இருள்களிலே சிக்கிக் கொண்டு அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு இறைவனே கிடையாது, சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், எல்லா தவறும் என்னுடையதுதான், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று அந்த கலிமாவை சொன்னார்கள். யூனுஸ் கலிமா என்று நாமும் ஃபேமஸாக கேள்விப்படுகிறோம், ஓதுகிறோம். இதை ஓதிய காரணத்தால் ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, கவலையிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவர்களுக்கு மாத்திரமா இது?
அவர்களை மாத்திரம்தான் இப்படி கலிமா ஓதினால் அல்லாஹ் காப்பாற்றுவானா? அதனுடைய தொடரிலே சொல்லுகிறான், கதாலிக்க நுஞ்சில் மூமினீன், இப்படித்தான் முஸ்லிம்கள் மூமின்கள் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால், நஷ்டம் ஏற்பட்டால், இந்த பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் என்னை நம்பி என்னிடத்திலே கரமேந்தி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற கலிமாவை சொன்னால் அவர்களையும் காப்பாற்றுவேன். அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, துன்பம் துயரங்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை நான் நீக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கலிமாவை சொன்னதுனால தான் அல்லாஹ் தஆலா யூனுஸ் நபியை மீன் வயிற்றிலிருந்து வெளியே வரச் செய்தார். இது நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான். லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர்கள் மாத்திரம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற கலிமாவை சொல்லாமல் இருந்தால் கியாமத் நாள் வரை, உலகம் அழியும் வரை யூனுஸ் நபி மீன் வயிற்றிலே தான் மாட்டி இருந்திருப்பார்கள், வெளியே வந்திருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த கலிமா! ஆஷூரா தினத்திலே யூனுஸ் நபி ஓதி வெளியே வந்திருக்கிறார்களே, நாம் இந்த கலிமாவை ஓதி நமக்கு மத்தியிலே எவ்வளவு பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த கலிமாவை சொல்லி ஓதி துஆ செய்து பிரச்சனைகளில் இருந்து மீள வேண்டும். நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற வேண்டும். எனவே நாம் இந்த ஆஷூரா தினத்தில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். நபிமார்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தார், அவர்களுக்கு உதவி செய்தார். யா அல்லாஹ், அவர்களை போல எங்களுக்கு நீ உதவி செய் என்று அவர்கள் கேட்டு அந்த துஆவை போல, அந்த கலிமாக்களை போல, அந்த தஸ்பீஹ்களை போல நாமும் சொல்லி துஆ செய்ய வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் இருந்து அல்லாஹ் இந்த ஆஷூராவிலே காப்பாற்றினான் என்று சொல்லுகிறோமே, எதிரி அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்டு விட்டார். ஒரு முடி கூட தப்பியிருக்காது, எரிந்து சாம்பலாக போயிருப்பார்கள். ஆனால் அவர்களை எரிக்கவில்லை, நெருப்பு எரிக்கவில்லை. நெருப்பிலே போடுவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா, நான் செய்யட்டுமா என்று கேட்கிற பொழுது, இலைக்க ஃபலா இலல்லாஹி பலா ஃபலா பலா, உங்கள் உதவி எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய உதவித்தான் எனக்கு வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அவர்கள் நேரடியாக உதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடைய உதவியின்றி அவர்களுக்கு கட்டளை இடாமல் நேரடியாகவே அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். யானாரு கூனி பர்தம் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் நபியின் மீது நீ குளிர்ச்சியாக மாறிவிடு. உஷ்ணத்தை குளிர்ச்சியாக, குளிர்ச்சியை உஷ்ணமாக மாற்றுவது அவன்தானே. ஒரு காலத்திலே குளிரடிக்கிறது, ஒரு காலத்திலே வேர்வை வெக்கை கஷ்டமாக இருக்கிறார். யார் அந்த காரியத்தை செய்வது? வெயிலை குளிராக, குளிரை வெயிலாக எல்லாம் மாற்றுவது யார்? அல்லாஹ் தானே. அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான், அது குளிர்ச்சியானது. அப்படி குளிர்ச்சியானதுன்னு சொல்லும் போது ஃபேன் காத்து நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தருது. அப்படி குளிர்ச்சியான, ஒரேடியா குளிர்ச்சியாக இருந்துட்டாலும், ஏசிலேயே இருந்தாலும், அது அதிகமான குளிரா இருந்தா அந்த குளிர்ல உறைஞ்சு போயிடக்கூடாது. அதனால அல்லாஹ் என்ன சொன்னான்? கூனி பருதன் என்று சொல்லிவிட்டு வஸ்ஸலாமா, இதமான, மிதமான, இனிமையான கூலிங்காக, குளிர்ச்சியாக நீ ஆகு, ஒரேடியாக குளிர்ச்சியாக ஆகிவிடாதே என்று அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். நாம் என்ன புரிய வேண்டும்? நாம் என்ன விளங்க வேண்டும்? இறைவனுக்காக நாம் வாழுகிற பொழுது, இறைவனுக்காக இஹ்லாஸோடு நாம் காரியங்களை ஆற்றுகிற பொழுது, இங்கே தலைவர் அவர்கள் கூட, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கியவர்கள் கூட சொன்னார்கள், அவன் கஞ்சனாக இருக்கிறான், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நான் சொன்னேன், வெளிப்படையை வைத்து முடிவு செய்யக்கூடாது. அவர் ரகசியமா நமக்கு தெரியாம நிறைய காரியங்களை செய்திருப்பார்.
நாம் எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் தான் கொள்ள வேண்டும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. அதாவது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில உள்ளது. வெளிப்படைய வச்சு நம்ம பேசக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. சிலர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இரவு நேரத்தில் கூட தர்மம் செய்வார்கள். யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். நாம் வெளிப்படையில் அவன் ஒன்றும் செலவு செய்ய மாட்டான், கஞ்சன் என்று நினைக்கிறோம். வெளிப்படையாக பெயர் புகழுக்காக நாம் செய்து விடார். அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறதே, அதுதான் உயர்வானது. அல்லாஹ் பூமியை படைத்தான், தண்ணீருக்கு மேலே பூமியை படைத்தான். பூமி ஆடிக்கொண்டே இருந்தது. ஆடிக்கொண்டிருந்தால் அதிலே மனிதர்கள் வாழ முடியுமா? அவர்களும் சேர்ந்து ஆடத்தான் செய்வார்கள். சும்மாவே இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தண்ணீர்ல கப்பல் ஆடுவதை போல பூமி ஆடியது. அந்த ஆடக்கூடிய பூமியை ஆடாமல் அப்படியே நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் மலைகளை படைத்தான். அந்த மலைகளை படைத்த பொழுது பூமி ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று விட்டார். அதை பார்த்து அதிசயித்து போன, வியந்து போன மலக்குமார்கள், யா அல்லாஹ், இந்த பூமியை விட இந்த மலைகளை நீ சக்தி வாய்ந்ததாக படைத்திருக்கிறாயே யா அல்லாஹ், இந்த மலைகளை விட சக்தி வாய்ந்த எதுவாவது உன் படைப்பிலே இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பை நான் படைத்திருக்கிறேன். மலையை விட சக்தி வாய்ந்த இரும்பை படைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், இரும்பை விட சக்தி வாய்ந்த எதையாவது நீ படைத்திருக்கிறாயா? ஆமாம், படைத்திருக்கிறேன். இரும்பை உருக்கிவிடக்கூடிய நெருப்பை நான் படைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், நெருப்பை விட சக்தி வாய்ந்த எதையாவது படைத்திருக்கிறாயா? ஆமாம், படைத்திருக்கிறேன். நெருப்பை அணைத்து விடக்கூடிய தண்ணீரை நான் படைத்திருக்கிறேன். தண்ணீரை விட சக்தி வாய்ந்த எதையாவது நீ படைத்திருக்கிறாயா? ஆமாம், படைத்திருக்கிறேன். காற்றை படைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், காற்றை படைத்திருக்கிறாயா சக்தி? பூமியை விட மலைகளை, மலைகளை விட இரும்பை, இரும்பை விட நெருப்பை, நெருப்பை விட தண்ணீரை, தண்ணீரை விட காற்றை, இவைகளை எல்லாம் சக்தி வாய்ந்ததாக படைத்த யா அல்லாஹ், இவை அனைத்தையும் விட பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த எதையாவது நீ படைத்திருக்கிறாயா, ஆக்கியிருக்கிறாயா என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய தர்மம், அவன் வலது கையால் தர்மம் செய்கிறான், அவனுடைய இடது கைக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரகசியமாக இறைவனுக்காக வேண்டி மாத்திரம், பேருக்காக புகழுக்காக அல்ல, முகஸ்துதிக்காக அல்ல, கொடைவள்ளல் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்விற்காக இஹ்லாஸோடு தர்மம் செய்கிறானே, அதுதான் அனைத்தை விடவும் சக்தி வாய்ந்தது என்னிடத்திலே என்று அல்லாஹ் சொன்னான். ஆக தர்மம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம். சிலர் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக செய்வார்கள். அல்லாஹ் உள்ளங்களை பார்க்கிறார். அதைத்தான் அவர்கள் பயானிலே சொன்னார்கள், யாரையும் தவறாக குறை சொல்லி நாம் மட்டமாக எடை போட்டு விடக்கூடாது. சில ஆட்களுக்கு இதுதான் வேலை. என்ன வேலை? அவன் அப்படி, இவன் இப்படி. குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது, மண்டை வெடிச்சிடும். அடுத்தவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் கடலுக்கிட்ட போய், கடலே கடலே, ஆழிய கடலே, நீ எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கிறாய், எவ்வளவு பெரியதாக இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய தண்ணி உப்பு கரிக்குதே, அது மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்பாய், உன் அந்தஸ்து எவ்வளோ உயரமாக போயிருக்கும், நீ இவ்வளவு பறந்து விரிந்து இருந்தாலும் உன் தண்ணி உப்பாக இருக்கிறதே என்று கடலை பார்த்து குறை சொன்னானா. அடுத்து ரோஜா செடியை பார்த்தான். ரோசா ரோசா, எவ்வளவு அழகாக இருக்கிறாய், நறுமணமாக இருக்கிறாய், நீ உன் அந்தஸ்துக்கு எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா உன்னை சுத்தி முட்கள் இருக்கிறதே, அந்த முள்ளு இருக்கிறதுனால உனக்கு சிறுமையாகி விட்டது, அதனால நீ குறைந்து விட்டாய், இல்லைன்னா
உன் அந்தஸ்துக்கு எங்கேயோ போயிருக்கலாம் என்று ரோசா பூவை குறை சொல்லுகிறார். குயிலிடத்திலே வந்தான். குயிலே குயிலே, உன் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, காதிலே தேன் பாய்கிறது, அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் நீ கருகரு என்று கருப்பாக இருக்கிறாயே, இல்லைன்னு சொன்னா நீ எங்கேயோ போயிருப்பாயே என்று குயிலை பார்த்து சொன்னானா. பிறகு அந்த கடலு, அந்த ரோசாப்பு, அந்த குயிலு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை பார்த்து சொல்லிச்சான், நீ எவ்வளவோ நல்லவனாக அறிவாளியாக இருக்கிறாய், நீ மட்டும் மற்றவங்களை குறை சொல்லாம இருந்தா நீ எங்கேயோ போயிருப்பாய், அந்தஸ்து எங்கேயோ போயிருக்கும் என்று அவைகள் மூன்றும் சேர்ந்து இவனை பார்த்து சொன்ன. நம்முடைய அந்தஸ்து, கண்ணியம், கௌரவம் குறைவதற்கு நாம் மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதுதான் காரணம். நாம் பிறருடைய குறையை கவனிக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக எல்லோருக்கும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையிலே ஏழை குமரிகள் கரை சேர்வதற்காக, விதவைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு ஏற்படுத்துவதற்காக, ஏழை மாணவர்கள் படித்து பட்டதாரியாக ஆகுவதற்காக, நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே யார் யாருக்கு என்ன பிரச்சனைகள் தெரிந்து நம்மால் முடிந்தவரை ஒரு சமுதாய சேவை குரூப்ஸ் செய்வதை போல இன்னும் இவர்களுடைய சேவை இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும், மேலோங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றுதான், இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நியத்து எண்ணம் மாத்திரம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் நேரடியாகவே நெருப்பை குளிரச் செய்தான். அது மாதிரி தான் மூசா நபி ஃபிரௌனிடத்தில் இருந்து தப்பித்து வருகிறார்கள். பனி இஸ்ரவேலர்களை அழைத்து வருகிறார்கள். அங்கே நைல் நதி குறுக்கிடுகிறது, செங்கடல், உள்ளே செல்ல முடியவில்லை. அப்படி நிற்கிற பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலே கொத்தடிமையாக இருந்த எங்களை காப்பாற்றினீர்கள், ஆனால் இப்பொழுது நாங்கள் கடலிலே வந்து மாட்டிக்கொண்டோமே என்று அவர்கள் அங்காய்த்த பொழுது, வருந்திய பொழுது, நாம் மாட்டிக்கொண்டோம், ஃபிரௌன் அழித்து விடுவான் அல்லது கடல் நம்மை மூழ்கடித்து விடும் என்று அவர்கள் பயந்தோடு, கல்லா இன்ன மறைய ரப்பி செய்குதி, விஷயம் அவ்வாறு கிடையாது, நீங்கள் நினைப்பது போல கிடையாது. உலகமே கைவிட்டாலும், உறவினர்களே கைவிட்டாலும், உற்றார் உறவினர்கள் கைவிட்டால், யார் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிடவே மாட்டான் என்ற நம்பிக்கை. இன்ன மகி ரப்பி செய்யுதி, என்னோடு என் இறைவன் இருக்கிறார், என்னோடு என் இறைவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் சொன்னார்கள். கைத்தடியால் கடலை அடித்தார்கள், கடல் புலந்தது, பாதை கிடைத்தது, அவர்கள் தப்பி சென்றார்கள். ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஒரு இடத்துல சூரிய ஒளி பட்டு இருக்கிறது, வேற எந்த நாள்லையும் எந்த நேரத்திலையும் சூரிய ஒளி அந்த இடத்துல படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூடத்திலே கேட்கப்படுது, உலகத்தில ஒரு இடத்துல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் சூரிய ஒளி பட்டிருக்கிறது, அதற்கு பிறகு படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது தெரியுமா என்று கேட்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், அது எந்த இடம் என்றால், மூசா நபிக்காக கடல் பிளந்தது, தரை தெரிந்தது, அந்த தரையில் சூரிய ஒளி பட்டது, அந்த ஒரு நேரம் மட்டும்தான் அந்த தரையிலே, மண் தரையிலே சூரிய ஒளி பட்டது. அவர்கள் கடந்த பின் மீண்டும் தண்ணீர் மூடி கடலாக மாறி போனது. அதற்கு பிறகு அந்த இடத்திலே சூரிய ஒளி படவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பேர் அற்புதத்தை இந்த நாளிலே மூசா நபிக்கு கொடுத்தார். அதனுடைய நன்றி கடனாகத்தான் ஆஷூராவிலே நாம் நோன்பு நோக்கிறோம், நபி நோன்பு நோக்க சொன்னார்கள். ஆக பெரியோர்களே, சகோதரர்களே,
நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. அவங்க நபிங்க, கிடைக்கும், நமக்கெல்லாம் அப்படி கிடைக்குமா என்று பேசிவிடக் கூடாது, பேசிவிட முடியாது. நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதை முழுமையாக நம்பி அவர்கள் துஆ ஓதியதைப் போல, அவர்கள் தௌபா செய்ததைப் போல, அவர்கள் கலிமா ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று சொன்னதைப் போல, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தஸ்பீஹ் செய்ததைப் போல நாமும் நம்பிக்கையோடு தஸ்பீஹ் செய்தால், துஆ செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். எதிரிகளிடத்திலிருந்து நமக்கு விடிவை தருவார். நாட்டிலும் சரி, மற்ற நாடுகளிலும் சரி, ஆட்சியாளர்கள் சரியில்லாமல் இஸ்லாமியர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே, பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்களே, அழிக்கப்படுகிறார்களே, தாய்மார்கள் கற்பழிக்கப்படுகிறார்களே, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களே, பொருளாதார தடை விதிக்கிறார்களே. எதிரிகள். நாம் யாரிடத்திலே போய் புலம்புவது? புலம்பினால் தீர்ந்து விடுமா? தீரா. நபிமார்கள் துஆ கேட்டு நம்பிக்கையோடு அந்த பிரச்சனைகளை தீர்த்தது போல நாமும் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு துஆ செய்ய வேண்டும் என்ற பாடங்களும் படிப்பினைகளும் இந்த நபிமார்களின் மூலமாக, அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த ஆஷூரா தினத்திலே வேற என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், மன் வஸ்ஸஅ அலா அஹ்லி ஃபி யௌமி ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு அலா சாயிரி ஸனதிஹி. யார் இந்த ஆஷூரா தினத்திலே தன்னுடைய குடும்பத்தினருக்கு விசாலமாக செலவழிக்கிறார்களோ, வருஷம் முழுக்க அவர்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பறக்கச் செய்கிறார், விசாலத்தை கொடுக்கிறார். இன்று இதோ பாச்சோறு, இனிப்பு சோறுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. இது மாதிரி இன்றைய தினத்திலே யார் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு வருஷம் முழுக்க அல்லாஹ் ரிஸ்கிலே பறக்கச் செய்கிறான், விசாலம் அளிக்கிறான். சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதை நாங்கள் பரீட்சித்து பார்த்திருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். 50 ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே விசாலம் இருந்திருக்கிறது, ரிஸ்கிலே பரக்கத் இருந்திருக்கிறது. ஆஷூரா தினத்திலே நாங்கள் விசாலமாக செலவழித்த பரக்கத்தினால் எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தந்திருக்கிறான் என்று சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். இந்த நாள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட விசேஷமான நாள். தஃசீரிலே ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் எதிரிகளிடத்திலே கைதியாக மாட்டிக்கொண்டார். அவர்கள் அயர்ந்த நேரத்திலே அவன் தப்பித்து ஓடி வருகிறார். எதிரிகள் விழித்து விட்டார்கள், பார்த்து விட்டார்கள். இவரை விரட்டி கொண்டு, அந்த முஸ்லிம் இளைஞனை விரட்டி கொண்டே அந்த எதிரிகள் வருகிற பொழுது அந்த இஸ்லாமிய இளைஞன், அல்லாஹும்ம பிஹக்கி ஹாதல் யௌமில் முபாரக்கி அஸ்ஸலுக்கு அன் துன்ஜீனி மின்ஹும். யா அல்லாஹ், இந்த முபாரக்கான ஆஷூரா நாளினுடைய பொருட்டால் கேட்கிறேன், என்னை இவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி விடு என்று அவர் துஆ செய்தார். இந்த நாளினுடைய பொருட்டால் என்று சொல்லி துஆ செய்தார். அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். ஆஷூரா தினம் என்பது அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த நாளிலே சிறப்பை வைத்திருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை, விவரங்களை நாம் அறியாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று ஒரு நாள் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும், அதில் குறிப்பாக இந்த விசேஷ நாளிலே நாம் உணவு அன்னதானங்களை வழங்குவது, அதிகமாக நல்ல வழிகளிலே செலவழிப்பது, இன்னபல நல்ல காரியங்களை செய்வது மிக உகப்பான காரியமாக இருக்கிறார். அப்படி விசேஷமாக முஸ்லிம்கள் இந்த நாளை நோன்பு பிடித்து தர்மம் செய்து இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது, ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏற்றிருக்கின்ற, பெரிதுபடுத்தி பாராட்டக்கூடிய அந்த ஷியாக்கள், ராஃபிதியாக்கள், அவங்க எந்த அளவுக்கு ஈமான் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால், சில கட்டங்களிலே சில ஷியாக்கள் சொல்லுவார்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு
வகி கொண்டு வரல, அவங்கள நபியாக ஆக்கல்ல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் வகி வந்துச்சு, அவங்க தான் நபியாகணும். ஜிப்ரீல் கன்ஃபியூஸ் ஆகி முகமது நபிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அலி ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய குஃபருடைய வார்த்தையை மொழியக்கூடிய ஈமான் இல்லாத ஷியாக்களும் இருக்கிறார்கள். சில ஷியாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து விட்டு, ரசூல் என்று நம்பிவிட்டு, அதுக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சிறந்தவர்கள், மற்ற ஹலீஃபாக்களை மற்ற சஹாபாக்களை திட்டுவது, குறை சொல்வது, விமர்சனம் செய்வது. அதிலே குறிப்பாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை சொல்லுகிறார்கள். எந்த சஹாபியையும் குறை சொல்லக்கூடாது. சஹாபியினுடைய அந்தஸ்துக்கு மற்ற யாருமே ஈடாக முடியாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஈமான் கொண்டு சஹாபாக்களுக்கு நிகராக எந்த வலியுல்லாவும் இல்லை, வேறு எந்த நல்லவர்களும் இல்லை. சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்வானது. அந்த ஷியாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் குறை சொல்லுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை சொல்லுகிறார். முகலாய மன்னர்களுடைய காலத்தில் ஷாஜஹான் ஒரு முகலாய மன்னர், அவருடைய காலத்தில் ஒரு ஷியா இருந்தார். இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா மேலே அதிகமாக புகழக்கூடியவர். அவர் கவிதை எழுதுகிறார். எனக்கு வாழ்நாள் பிடிக்கவில்லை. ஏன் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், அரபியில வாழ்நாள் என்பதற்கு, ஆயுள் என்பதற்கு உமர் என்று சொல்வார்கள். ஐன் மீம் ரே உமர். எனக்கு உமரை பிடிக்காது, அதை போன்று தான் இந்த உமுர் என்பது இருக்கிறது, ஐன் மீம் ரே என்று. எனவே எனக்கு இந்த வாழ்நாள் ஆயுள் என்ற உமுரை பிடிக்காது என்று கவிதை எழுதுகிறார். உமரை பிடிக்காது, அது மாதிரி எனக்கு உமர் என்ற ஆயுளையும் பிடிக்கவில்லை என்று கவிதை எழுதினார். மன்னர் ஷாஜஹான் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். அப்படி மரண தண்டனை வழங்கின போது அவருடைய மனைவி, காதலியாக இருந்த மனைவியான அந்த மும்தாஸ் அவளுக்கு வேண்டியவர் என்ற காரணத்தினாலே சிபாரிசு செய்கிறார். அவருக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க என்று சிபாரிசு செய்கிறார். அப்பொழுது மன்னர் ஷாஜஹான், முகலாய மன்னர் ஷாஜஹான் தன்னுடைய அன்பான உயிருக்கு உயிரான காதலி மனைவியை பார்த்து அவர் சொல்கிறார், ஜானே மன்மன் ஜான் தாதம் ஈமான் நஹே தாதம். எனது அருமை காதலியே, மனைவியே, என் உயிரை கேள் தருவே. ஆனால் சஹாபாக்களை திட்டி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய ஈமானுக்கு மாற்றமானதை கேட்டார். அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திட்டி இருக்கிறாரே, அதை நான் ஏற்றுக்கொண்டால் ஈமான் போய்விடும். என் உயிரை கேள் தருவே, என் ஈமானை கேட்டால் தரமாட்டேன் என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தார். சஹாபா பெருமக்களை யாரையும் இழிவாக, கேவலமாக, ஏளனமாக, சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. அந்த ஷியாக்கள், ராஃபிலியாக்கள் என்பவர்கள் அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இது கர்பலா என்று சொல்லி துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள். நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், துக்கத்தை இல்லை, அந்த நினைவை. கர்பு பலா, கர்பு என்றால் கவலை, பலா என்றால் சோதனை. ஆமாம், கர்பலா என்ற இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரோ கொலை துண்டு நபி பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த தினம், அதை நினைத்து நாமும் வருந்துவோம், அழுவோம். ஆனால் அதற்காக அவர்களை போன்று மாரடித்து கொண்டு, புலி வேஷம் போட்டுக்கொண்டு, சாட்டையால் அடித்து கொண்டு, நெருப்புக்குள்ளே பூக்குழி என்று சொல்லி நெருப்பு. இன்னைக்கு கூட உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். என்ன செய்தி? சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்திருப்பீங்க. வேற மாநிலத்தில் அந்த கர்பலாவை முன்னிட்டு அவர்கள் எரிக்கிறார்களாம். ஒரு பெரிய காரை மேலே தூக்கி, கிரெயின் மூலமா தூக்கி அதை எரிக்கிறது, அதை வெடிக்க செய்யறது. போலீஸ் கைது செய்கிறார்கள். இதற்கு நாங்கள் அனுமதி தரல, ஊர்வலத்துக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி தந்தோம், காரை எரிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி தரலன்னு சொல்லி
காவல்துறை அவர்களை கண்டிக்கிறார். அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரால் மார்க்கத்திற்கு மாற்றமான, ஷரியத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறார்கள். அதை இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளா. ஆஷூரா என்றால் அப்படி மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியதல்ல. இது மாதிரி நோன்பு பிடிப்பது, அன்னதானங்கள் வழங்குவது, சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு சேவை செய்வது, இது மாதிரியான நல்ல காரியங்கள் செய்வதுதான் நாம் ஆஷூரா தினத்தை கண்ணியப்படுத்துவதனுடைய அர்த்தம். மன் ஹஃபித ஹுர்மத்தஹு ஆஷ நூரா, யார் ஆஷூராவை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். ஆஷ நூரா, அவர் ஒளிமயமான வாழ்வு வாழ்வார் என்று சொல்லுகிறார். யார் ஆஷூராவுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாக்கிறார்களோ ஆஷ நூரா, அவர் ஒளிமயமாக வாழ்வார் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறார். ஆக ஆஷூரா தினத்தை வரவேற்கிறோம் என்பதல்ல, அந்த நிகழ்வை, அந்த நாளை நாம் நம்முடைய நினைவிலே கொண்டு வருகிறோம். மக்களுக்கு அதனுடைய படிப்பனைகளை, பாடங்களை நாம் சொல்லுகிறோம். இதன் மூலமாக நாம் என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கிறோம். இந்த இளைஞர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் இது மாதிரி தலைவர் சொன்னதை போல, தங்களுடைய வாழ்த்துறையிலே பேசியது போல, இன்று கலிகாலம் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி அப்பனை வீட்டை விட்டு ரோட்ல படுக்க போட்டுட்டான். எவ்வளவு மோசமானவனா இருக்கான். அரசியல்ல, சினிமாவில் ஈடுபட்டு அதுல மயங்கி மெண்டலா, கிறுக்கனா, சைக்கோவா எவ்வளவு மோசமாக தடிகட்டு போய் விட்டார்கள். மற்றவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய இளைஞர்களே அப்படித்தான் இருக்கிறார்கள். நாங்க எதுவும் செய்வோம் எங்களுடைய தலைவனுக்காக, நடிகனுக்காக, அரசியல்வாதிக்காக, எவ்வளவு செய்வோம். முஸ்லிம்களை இழிவுபடுத்துகிறார்கள். தன்னுடைய இனத்தின் பெரியவர்களை ஆபாசமாக, அசிங்கமாக, கொச்சையாக பேசுகிறார்கள். எங்களுக்கு எங்க தலைவன் தான், எங்க நடிகன் தான், அவன் தான் முக்கியம் சொல்லி எவ்வளவு மோசமா இன்னைக்கு இளைஞர்கள். நம்ம ஊர்ல பள்ளப்பட்டி தீன் நிரம்பிய ஊரு, மார்க்கம் நிரம்பிய ஊரு, இங்கெல்லாம் அவ்வளவு இல்லை. ஆனா மற்ற ஊர்களில் பார்த்தா எந்த இளைஞனும் முழுமையாக ஒரு உடல்ல நடமாடல, எல்லாம் பாதியாத்தான் நடக்கிறான். யாருமே தரையில நடக்கல, தரைக்கும் வானத்துக்கு மத்தியில் ஆகாயத்துல தான் நடக்கிறான். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட எல்லோரும் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். போதைன்னா அந்த காலத்துல சாராயம் குடிப்பது, மது அருந்துவது. இப்ப அப்படி அல்ல. மனிதனை கிறுக்கனாக்கக்கூடிய அந்த போதை பல வடிவிலே வந்து விட்டது. வாய்க்குள்ள வைக்கிறான், மூக்குக்குள்ள வைக்கிறான், உதட்டுக்குள்ள வைக்கிறான், என்னென்னமோ செய்யறான். சிலவன் காலரை தூக்கி இப்படி மோந்து பார்த்தாலே போதை ஏறிடுமா. எப்படியெல்லாம் மக்களை சீரழிப்பதற்காக, இளைஞர்களை சீரழிப்பதற்காக எவ்வளவு மோசமாக, எப்படி மறைமுகமாக சிலர் உதவுகிறார்கள். பொருளாதாரத்திலே சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதை ஊக்குவிக்கிறார்கள், தயார் செய்கிறார்கள். யார் எப்படியும் போகட்டும், எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படி தரிகட்டு நெறிகட்டு போய்விடக்கூடாது, போதைகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது. வாயிலே வேறு இடத்திலே போதை பொருட்களை திணிக்க கூடாது. மது அருந்துவது மாத்திரம்தான் ஹராம் என்று விளங்கி விடாதீர்கள். போதை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களும், அது எந்த ரூபத்திலே, எந்த பெயரிலே வந்தாலும் அதுவெல்லாம் ஹராம். எந்த அளவுக்கு இமாம்கள் எழுதுகிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்றால், போதைக்கு அடிமையான ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து நிக்காக செய்து கொடுத்துடார். எவ்வளவு பெரிய சொந்தக்காரனா இருந்தாலும் சரிதான், லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் சரிதான். இளைஞர்கள் போதைக்கு ஆட்பட்டு விட்டார்கள் என்றால், போதைக்கு ஆட்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்க அவர்களை மாப்பிள்ளைய ஆக்கிறாதீங்க, அவங்களுக்கு நிக்கா செய்து கொடு. ஏன் தெரியுமா? போதையில தலாக்கு விடுவான், மனைவியை தலாக்கு சொல்லுவான். அவனுக்கு தெரியாது, மண்ட வேலை செய்யாது, தலாக் தலாக் என்று தலாக் விட்டு விடுவான்.
போதை இறங்கிய பிறகு இரண்டாவது போய் கொஞ்சுவான், விளையாடுவான். அது விபச்சாரம், அது ஹராம். தலாக் சொல்லிவிட்டு போதை இறங்கினதுக்கு பிறகு போய் சேர்ந்தா அது இல்லற வாழ்க்கை கிடையாது, ஹராம், விபச்சாரம். எனவே உங்களுடைய பெண் மக்களை போதைக்கு அடிமையான யாருக்கும் நிக்காஹ் செய்து கொடுத்து விடாதீர்கள் என்று தஃசீரில் எழுதியிருக்கிறார்கள். நம்ம சொந்தக்காரன் தானே, நிறைய சம்பாதிக்கிறானே, துட்டு எவ்வளவு அதெல்லாம் பார்க்க கூடாது. தீன் இருக்கிறதா, மார்க்கம் இருக்கிறதா, அதை விட ஒழுக்கம் இருக்கிறதா பார்க்கணும். சாதாரணமாக நினைக்காதீர்கள் சகோதரர்களே. போதை அருந்தினால் அல்லாஹ் நாளையிலே என்ன மறுமையில் என்ன தண்டனை தருவான் தெரியுமா? நரகத்திலே போதைக்கு ஆட்பட்டவர்களுக்கு அவன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறான் தெரியுமா? நரகவாசிகள் அந்த நரகத்திலே வெந்து நொந்து அவர்களுடைய உடலெல்லாம் புண்ணாகி, அப்படி புண்ணானதற்கு பிறகு அவர்களுடைய உடம்பில் இருந்து சீல்சலம் வடி, அப்படி சீல்சலம் வடிகிற பொழுது அதை பிடித்து அதை எடுத்து, நீங்க உலகத்திலே போதையோடு இருந்தீங்களே, அதை சாப்பிட்டீங்களே, இதை வாயில வச்சீங்களே, இதை உதட்டுக்குள்ள வச்சீங்களே, இன்ன போதைக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருந்தீர்களே, நரகத்திற்கு வந்தீர்கள், வேதனைப்படுகிறீர்கள். அந்த போதைக்காக இந்த நரகவாசிகளினுடைய உடம்பில் இருந்து வந்த சீல்சலங்களை குடியுங்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய தண்டனை! நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத, நாற்றமான, நஜீஸான, அசிங்கமான எவ்வளவு பெரிய தண்டனை! அது நம்முடைய சமுதாயத்திற்கு ஈமான் கொண்டு அந்த வாலிபர்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் பாதுகாப்பு. யாரும் அதற்கு அடிமையாகி விடக்கூடாது, பழகிவிடக்கூடாது. நம்முடைய இந்த பானா குரூப்ஸ் மாதிரி நல்ல இளைஞர்கள் அப்படி யாராவது இருந்தால் அவர்களை மீட்டி கொண்டு வாருங்கள். விட்டுவிடாதீர்கள், விட்டுவிடாதீர்கள். நம்முடைய ஊரில் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் இளைஞர்கள் அப்படி தரிகட்டு நெறிகட்டு நடக்கிறார்களோ அவர்களை நல்வழிப்படுத்துவது நம் மீது கடமை. பெரியவர்களை மதிக்கிறது இல்லை, கேலி பண்றான், கிண்டல் பண்றான், நக்கல் பண்றான், நையாண்டி பண்றான். யாராவது பெரியவங்கன்னு மரியாதையா சொல்றாங்களா? விளையாட்டா ஒருத்தர் சொன்னார், 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து, மாப்பிள்ள நம்ம கடையில போய் டீ சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு போனார். அதுல ஒரு இளைஞன் சொன்னா, நம்ம இங்கிலீஷ்ல தான் கேட்கணும், டீ வேணுங்கிறத எப்படி கேட்கணும்? இங்கிலீஷ்ல கேட்கணும். அதுவும் நிறைய வளவலன்னு கேட்கக்கூடாது, ஒரே வார்த்தையில சொல்லி அவர்கிட்ட டீ வாங்கிடணும் அப்படின்னு 4 பேருக்கும் டீ வாங்கிடணும், ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் சொல்லணும்னு சொன்னான். யாரும் தயாரா இல்லை. ஒரு இளைஞன் தயாராயிட்டான். இப்போ பாரு மாப்பிள்ள, நான் வாங்கி தர்றேன்னு சொல்லி அந்த டீ போடக்கூடிய அந்த பெரியவர்கிட்ட போய் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அழகா இருக்கு, பர்சனாலிட்டிங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அவர் 4 டீ போட்டு கொடுத்துட்டார். அதை கொண்டு வந்தான். மாப்பிள்ள இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் எப்படிடா 4 டீ போட்டு தந்தார்? என்ன வார்த்தைடா சொன்னா? பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா எப்படிடா? இல்ல அதை கொஞ்சம் பிரிச்சு இழுத்து சொன்னேன். எப்படி சொன்னா? பெருசு 4 டீ அப்படிங்கிறது தான் பெருசு, 4 டீ பர்சனாலிட்டின்னு சொன்னேன். இன்னைக்கு பெரியவர்களை மதிக்கிற மாண்பு கெட்டுவிட்டது. பள்ளப்பட்டி போன்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய இளைஞர்கள் மற்ற ஊர்களினுடைய இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நாம் பெரியவர்களுடைய ஆசி பெற வேண்டும், அவர்களுடைய துஆவுக்கு ஆளாக வேண்டும், அவர்களுடைய ஆலோசனையை பெறணும், அவர்களை கண்ணியப்பட. அதான் நமக்கு ஃபியூச்சர். பெற்றவங்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வில்லியம் மர்மடிக்கு பிக்தால் என்று ஒரு அறிஞர் இருந்தார், கிறிஸ்தவ அறிஞர். அவர் ஒரு நாள் அவர் பைபிள்லாம் படிப்பார், எல்லாம் செய்வார், குரான் எல்லாம் படிப்பார். அவர் ஒரு நாள் வீட்டு மாடியில, மொட்டை மாடியில நின்றுகிட்டு இருக்கும் போது கீழே பார்க்கிறாரு, ஒரு வயசான முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் வாய் தகராறு நடக்குது. அந்த முதியவர் அந்த இளைஞனை பயங்கரமா திட்டுறார்.
திட்டி முடிச்சிட்டு கடைசியில ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார் அந்த இளைஞனை. அவன் அப்படியே தாங்கி கொண்டான், பொருந்தி கொண்டான், பொறுமையாக இருந்து கொண்டான். அவர் பெரியவர் போயிட்டார். இதை மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புள்ளியம் மறுமுடிக்கு பிக்தாலுக்கு ஆச்சரியம். கீழே இறங்கி வந்தார். அந்த இளைஞனை பார்த்து, ஏன்பா அவர் திட்டுனாரு, நீ அமைதியா இருந்தா, அவரு அடிக்கிறார, நீ பொறுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நான் இஸ்லாமிய இளைஞன், என்னுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு உண்மையான தலைவர் முகமது நபி மாத்திரம்தான், எந்த அரசியல்வாதியும் அல்ல, எந்த நடிகனும் அல்ல. எவனையும் தலைவன் என்று சொல்லி நாற்றமானவர்களை, நஜீஸானவர்களை, நரகவாசிகளை தலைவன் என்று சொல்லி கோஷம் போடக்கூடியவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது. அல் மரு மகன் அஹப்பு, யார் யாரை பிரியப்படுகிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள். நல்லவர்களை பிரியப்பட்டால் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்க முடியும். தீயவர்களை நாம் பிரியப்பட்டால் அவர்களோடு நரகத்திற்கு போக வேண்டி ஏற்படும். எனவே நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், நாம் யாரை தலைவராக எடுக்க வேண்டும் என்று. அந்த வில்லியம் மறுமடி குடித்தால் அந்த இளைஞன்ட்ட கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் அந்த முதியவற்றை கடன் வாங்கி இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்ன சாஹிபில் ஹக்கி இன்ன லிசாஹிபில் ஹக்கி யால், அதாவது கடன் கொடுத்திருந்தவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குதான். கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அவர் பேசினார், நான் ஏற்றுக்கொண்டேன், அமைதியாக. சரிப்பா, அதை விடு, அவர் அடித்தாரே, நீ பொறுமையாக இருந்தாயே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், மல்லம் இரஹம் சதீரனா உலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. வார்த்தைகள் மாறியும் வருகிறதே. யார் பெரியவங்களை மதிக்கவில்லையோ அவன் உண்மை முஸ்லிம் அல்ல, என்னை சார்ந்தவன் அல்ல என்று ஈருலக தலைவர் கண்மணி காருணி நபி ஹாத்தமுன் நபி முத்து நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தலைவர் சொல்லி இருக்கிறார். அதற்காக அவர் என்னை அடித்தும் நான் அவரை பேசாமல் விட்டு விட்டேன் என்று அந்த இளைஞர் சொன்னார். அப்படியே நடுங்கி போனார். பெற்றவன் சொன்னா கேட்காத ஒரு வாலிபன் இளைஞன், ஆசிரியர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் சொன்னால் மதிக்காத கேட்காத அந்த இளைஞன். அப்படிப்பட்ட இளைஞர்களில் இப்படி ஒரு இஸ்லாமிய இளைஞனா? முஹம்மது நபி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிவிட்ட ஒரு வார்த்தை, உயிரோட்டமான வார்த்தை அவனுடைய உள்ளத்திற்குள்ளே போய் இதயத்தை இப்படி மாற்றி இருக்கிறது என்று சொல்லி அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வருகிறார். வில்லியம் மறுமடியுக்கு பிக்தால், முஹம்மது பிக்தால் என்று பெயரை மாற்றியது மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலே முதலாக குரானுக்கு விரிவுரை தர்ஜமா எழுதியவரும் அந்த முகமது பிக்தால் தான். இளைஞர்களே, உங்களுடைய நல்வழி மற்றவர்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக வேண்டும். நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். நம்முடைய ரோல் மாடல் நபிதான். நாம் எந்த தலைவனையும் ஏற்கக்கூடாது. இஸ்லாத்திற்கு, சமுதாயத்திற்கு, சமூகத்திற்கு சாதகமாக உதவியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், அது வேறு. மற்றபடி யாருக்கு பின்னாலும் இன்னைக்கு ஆண்கள் இளைஞர்களை ஒரு பக்கம் விடுங்க, பெண்களை பார்த்தீங்களா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு படம் ஓடிச்சு, ஒரு காட்சி. ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் வாலிப பெண்ணு புர்கா போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு ரீல்ஸ் போடுறான். அதை எல்லாரும் தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? நான் ஏன் இஷ்டம் சுதந்திரம், நான் போடத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவங்க போட்டோம், டிஷர்ட்டு போட்டுட்டோ அல்ல வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டோ அவங்க ஆடுனா யாரும் கேட்க போறது இல்லை. புர்காவை போட்டுக்கிட்டு நானும் களிமா சொன்னேன் முஸ்லிம் தான் என்று சொல்லி பறைசாற்றி கொண்டு அப்படி டான்ஸ் ஆடி மீம்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டா கீழே சங்கிகள் என்ன எழுதுறாங்க? மாமி சூப்பரா இருக்கா, மாமி அப்படி இருக்கா, அது இதுன்னு எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான விமர்சனங்கள். அவளோடு அது நின்று விடுமா? இஸ்லாமிய தாய் குலத்தை பாதிக்காதா? இஸ்லாமிய பெரியவர்களுடைய இதயத்திலே இரத்த கண்ணீரை வர வைக்காதா?
நம்ம சமுதாயத்தை கேவலப்படுத்துறதுக்கு நாமே காரணமா? உனக்கு அப்படி ஆடணும்னா புர்காவை களைஞ்சிட்டு நீ முஸ்லிம் இல்லைங்கிற மாதிரி எப்படி ஆடிட்டு போ. சரி, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு உலமா பெருமக்கள் எவ்வளவு இதயத்தில் இரத்தம் அடைந்தவர்களாக எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். சமுதாயத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்கிறது, இன்னும் தாய்மார்களிடத்திலே தீன் போய் சேரவில்லையே என்று எவ்வளவு கவலைப்பட்டார்கள். கவலைப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த எலெக்ஷன் வந்த டைம்ல பாத்தீங்களா, முஸ்லிம்கள்லாம் முஸ்லிம் பெண்கள் எல்லாம் புர்காவை போட்டுக்கிட்டு டான்ஸ் குத்தாட்டம், முன்னாடி மியூசிக் அடிச்சுட்டு போறான். நம்ம பெண்கள், முஸ்லிமான பெண்கள் புர்காவை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு போறாங்க. எவ்வளவு அசிங்கம். சமுதாய இஸ்லாம் ஈமான்னா மற்றவர்கள் கூட ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் இப்படி செய்ய மாட்டார்கள், முஸ்லிம் தாய்மார்கள் வெளியே வரமாட்டார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் இப்படி அசிங்கமாக, ஆபாசமாக, கேவலமாக சமுதாயத்தை இழிவுபடுத்தும் முகமாக இப்படி எல்லாம் செய்கிறார்கள். நம்ம ஊர்ல உள்ள தாய்மார்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கலாம், மற்ற இடங்களிலே அப்படியெல்லாம் நடக்கிறார். நம்மால் முடிந்தவரை அதை தடுக்க வேண்டும். பெற்றோர்கள் கவலைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை, பெண் மக்களை, ஆண்பிள்ளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளைய மட்டும் கவனிச்சா போதும், அவங்கள மட்டும் அப்படின்னு இல்லை. இந்த காலத்துல ஆண் மக்களையும் கவனிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என் பிள்ளை சிங்கம், எங்க போனாலும் எப்படி போனாலும் வந்துருவான்னு அது மாதிரிலாம் இருக்க முடியாது. அவன் யாரு கூட சேர்றான், என்ன விளையாட்டு விளையாடுறான், நல்ல கவனிக்கணும். நம்ம பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லி அசால்ட்டா விட முடியாது. கேம் விளையாடுறாங்க, கேம்னா சும்மா பொம்மை விளையாடுவான் அப்படின்னு நினைச்சா, கேம் விளையாடி லட்சமா சொத்தை இழந்திருக்கிறான். கேம் விளையாடி சூதாட்ட வெறி பிடித்து தற்கொலை செய்திருக்கிறான். இளைஞர்கள் கேம் விளையாட்டத்துல கூட அப்படி சூதாட்டம், தற்கொலை எவ்வளவு விளையாடுறான்னு சாதாரணமா விட்டுறாதீங்க இளைஞர்களை. அப்துல்லா முகஃபல், அப்துல்லா இப்போ முடிச்சிருவன் ஷாலம், ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருந்தாரு, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு முடிச்ச பிறகு ஒரு ஆளை கூப்பிட்டு, தம்பி நான் நிறைய விஷயம் பேசினேனே, நான் பேசுனதுல உனக்கு ரொம்ப பிடிச்சது எதுப்பா அப்படின்னு கேட்டாராம். அந்த பையன் சொன்னானா, இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன்னு சொன்னீங்க பாருங்க, அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னான். அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்களும் எதிர்பார்க்குறீங்க, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடும். அப்துல்லா முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீதியிலே தெருவிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய உறவுக்கார சிறுவன் கல்லை வச்சு நம்ம அந்த காலத்துல கோழி விளையாடுற மாதிரி ரசூல்லா காலத்துல கல் வச்சு விளையாடுற பழக்கம் இருந்திருக்கு. அப்ப அந்த சஹாபி தன் சொந்தக்கார பையனை கூப்பிட்டு, இதெல்லாம் விளையாடக்கூடாது, ரசூல்லா தடுத்திருக்கிறார்கள், இப்படி கல் வச்சு விளையாடுறதுனால யாருடைய கண்ணுலையாவது பட்டு கண்ணு போயிடும், யாருடைய பல்லுலையாவது பட்டு பல்லு போயிடும், இது ஆபத்தான விளையாட்டு, நம்ம விளையாடக்கூடாது, நபி தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சிறிது நேரம் கழிச்சு அந்த பாதையா வருகிற பொழுது அந்த பையன் விளையாடுகிறான், அதே விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து சொன்னார்கள், நான் தடுத்ததல்ல, ரசூலுல்லாஹ் இதை கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் தடுத்ததற்கு பிறகும் மக்களுக்கு பயனில்லாத ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த விளையாட்டை நீ விளையாடக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் விளையாடினாயே, லாவு கல்லிவு காபதா, உன்னுடைய உறவே தேவையில்லை, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விளையாட்டு, பணத்தை இழக்கக்கூடிய சூதாட்ட விளையாட்டு, ஆபாசங்களை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு, அது மாதிரியான விளையாட்டுகள் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதனால நம்முடைய ஆண் மக்களையும் கவனிக்க வேண்டும். இளைஞர்களை குறிப்பாக அவர்கள் போதைக்கு மற்ற எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகிவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பெண் மக்களை நாம் கண்ணும் கவனமும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். ஒரு காலத்தை ரசூல்லா காலத்துல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஆயத்தை இறக்கினான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நபியினுடைய மனைவிமார்களே நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, தேவையில்லை. என்ன தேவை இருக்கு? ஆண்கள் சம்பாதிப்பார்கள், நீங்க வீட்டில் இருங்க, தேவையில்லைன்னு சொல்லு.
ஆனா இன்னைக்கு சில இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள் பெண்களை அடக்குமுறை செய்கிறார்கள், அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்கள், அவர்களை அடிமையாக்குகிறார்கள், புர்கா போட வைக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளி. இது அவன் சொல்றான்னா ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதைதான் அது. நாம வெளியே போனா நம்முடைய அங்க அவயங்களை அழகை பார்த்து ரசிப்பதற்காக இந்த கைவர்கள் காத்திருப்பார்கள். அதற்காக அப்படி சொல்வார்களே தவிர முஸ்லிம் பெண்கள் மீது அவர்களுக்கு அக்கறை கிடையாது. ஆனா அந்த ஆயத்து இறங்கின பிறகு அன்னை சௌதா நாயகி வீட்டை விட்டு வெளியே வரல, சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு போகல, சுன்னத்தான உம்ராவுக்கு போகல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வீட்டை விட்டு வெளியே வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே خرجت جنازتها من بيتها في زمن عمر. உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திலே சௌதா நாயகியினுடைய ஜனாசா தான் வெளியே வந்தது. அல்லாஹ் சொன்னான் வெளியே போக வேண்டாம் என்று, வெளியே போகல, ஜனாசா தான். அப்படி நபியினுடைய மனைவிமார்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அவசரத்துக்காக தேவைக்காக நாம் வெளியே செல்கிறோம் என்று சொல்லுகிறோம். அது உண்மையான காரணமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பார்ப்பார். தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. அப்படி அவசிய தேவைக்காக நாம் வெளியே போனால் எப்படி போக வேண்டும்? இஸ்லாமிய முறைப்படி நாம் செல்ல வேண்டும். டமாஸ்கஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி வெயில் நேரத்திலே, கோடையிலே, கொளுத்தும் வெயிலே, சூரியன் சுடுகிற நேரத்திலே, கதிரவன் நம்மை காய வைக்கிற நேரத்திலே, அந்த வெயிலிலே புர்காவை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய ஆடையை அணிந்து கொண்டு அவள் வெளியே வருகிறாள். மற்ற மாணவிகள் எல்லாம் சுதந்திரமாக அவள் லேசான ஆடைகளை விடுத்துக் கொண்டு, அரைகுறை ஆடைகளை விடுத்துக் கொண்டு அந்த மாணவிகள் வருகிறார். ஏங்க மற்றவங்க எல்லாம் எப்படி வர்றாங்க, நீங்க மட்டும் இப்படி போத்திக்கிட்டு புர்காலாம் போத்திக்கிட்டு வர்றீங்களே, உங்களுக்கு உஷ்ணமா இல்லையா, வேக்கலையா, வெக்கையா இல்லையா, எவ்வளவு அகியுது, நீங்க முஸ்லிம் மாணவி இப்படி புர்கா போட்டு வர்றீங்களேன்னு கேட்ட உடனே அந்த மாணவி சொன்னான், டமாஸ்கஸ் பல்கலைக்கழக மாணவி, எனக்கும் வேர்வையாத்தான் இருக்கு, வெக்கையாத்தான் இருக்கு, புழுக்கமாகத்தான் இருக்கிறது, உஷ்ணமாகத்தான் இருக்கிறது, என்னால் எனக்கு சிரமம் இருக்கு. ஆனால் நான் இந்த ஆடையை உடுத்தாமல் மற்றவர்களை போல அரைகுறை ஆடைகளை உடுத்தி நான் வெளியே வந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை நரகத்திலே போடுவானே. நாரு ஜகன்னம அஷத்து ஹர்ரா, அந்த நரகத்தினுடைய கொடுமை, அதனுடைய வெக்கை, அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு கடுமையாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். அந்த நரக உஷ்ணத்திலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்தினுடைய உஷ்ணத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு மானமுள்ள ஈமான் உள்ள அந்த மாணவி சொன்னார். இன்றும் நம்முடைய முஸ்லிம்கள் புர்கா போட்டு செல்கிறார்கள். ஆனால் கண்ணியத்தோடு போக வேண்டும், ஈமானோடு போக வேண்டும், ஈமானை காக்க வேண்டும், தன்னுடைய மானத்தை காக்க வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இது கலிகாலம், மோசமான காலம். பெண்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிமான தாய்மார்களை, மாணவிகளை, இளங்குமர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஈமானோடு, கண்ணியத்தோடு, ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் பாருங்கள். ஹாலந்து நாட்டிலே ஃபாத்திமா என்ற பெண்மணி படித்தால், படித்து முடித்து அவள் தேர்ச்சி பெற்றால், அப்படி தேர்ச்சி பெற்ற காரணத்தினால் அவளுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கும். இங்க நம்ம ஒரு ஹஸ்ரத்தை பாராட்ட போறோம். இன்னைக்கெல்லாம் ஹஸ்ரத்மார்களை யாரும் பாராட்டுறது இல்லை. மற்ற இடங்கள்ல 10ஆம் ஆண்டு விழா, அந்த விழா, இந்த விழா, அது இதுன்னு நிறைய செய்வாங்க. உலமாக்களினுடைய கண்ணியத்தை அறிந்தவர்கள் நீங்கள், மார்க்க ஞானம் பெற்றவர்கள் நீங்கள். உலமாக்களை கண்ணியப்படுத்தினால் நாளை அல்லாஹு தஆலா அவர்களோடு நம்மையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வான் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலே நீங்கள் அப்படிப்பட்ட உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், ஊக்குவிக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய சேவையை பாராட்டட்டும். அவர்களோடு நாமும் சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி படித்து தேர்ச்சி பெற்ற காரணத்தினால் அவளுக்கு ஒரு பாராட்டு விழா, பரிசளிப்பு விழா நடக்கிறது. அதற்கு ஒரு பெரிய விஐபி வந்திருக்கிறார்.
அந்த விஐபி பாராட்டி பேச போகிற பொழுது அந்த மாணவி அழைச்சி கை கொடுக்கிறதுக்காண்டி இப்படி கை கொடுக்கிறதுக்காண்டி கையை நீட்டினாரு. அந்த ஃபாத்திமா கை கொடுக்கல. பாராட்டுவதற்கு நாவு போதும், கை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அந்நிய ஆடவருடைய கரத்தை நான் தீண்ட மாட்டேன், தொட மாட்டேன், கை கொடுக்க முடியாது என்று உறுதியாக இருந்தார். படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் முணங்கினார்கள். நிர்வாகம் மிரட்டியது, அவள் முடியாது என்றே இருந்தார். கல்லூரி அவளை நீக்கிவிட்டது, டிஸ்மிஸ் செய்து விட்டது. அவள் அறிவுள்ள மாணவி மாத்திரமல்ல, தைரியமான மாணவி. கோர்ட்டிலே கேஸ் போட்டார். முடிவு தீர்ப்பு வந்தது. நீதிபதி சொன்னார் அந்த மாணவி செய்தது சரிதான், பாராட்டுவதற்கு நாம் கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் மதத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த இஸ்லாமிய மாணவி ஆனந்த நாட்டு பாத்திமா செய்தது சரிதான் என்று கோர்ட்டு தீர்ப்பு சொன்னார். அது மாதிரியான ஈமானுடைய உரத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். உணவுகளை ஊட்டுகிற பொழுது ஈமானுடைய உணர்வுகளையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விழாவை கபூல் செய்வானாக. இதன் மூலமாக நமக்கும் நம்மின் மூலமாக மற்றவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை, நேர்வழியை தந்து சரீர சுகத்தோடு, நீடித்த ஆயுளோடு, பொருளாதார பரக்கத்தோடு, நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வதோடு சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கி, மரண வேதனையை லேசாக்கி, கபருடைய அதாபை விட்டு நீக்கி, நரகத்தினுடைய கஷ்டத்தை, வேதனை எல்லாம் நீக்கி, ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சோனபதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, மற்ற நபிமார்களோடு, நாதாக்களோடு, உலமாக்களோடு, அவுலியாக்களோடு, இமாம்களோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, உறவுகளோடு, எல்லா முஸ்லிம்களோடு அந்த ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சோனபதியிலே சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.